ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நாம் வாஞ்சித்து அதை நாம் பெற்றுக்கொள்ளும்பொழுது அதில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் என்ன பண்ணுறாராம், நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த ஆண்டில் அநேக வாஞ்சியோடு நாம் வந்திருப்போம், அநேக ஏக்கத்தோடு இருப்போம். நாம் வேண்டுகின்ற வாஞ்சிக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் தேவனாகிய கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்திட உடனே செய்திட மாட்டார். ஆண்டவர் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. அந்த காலத்தில் கர்த்தர் என்ன பண்ணுறாராம், நேர்த்தியாய் அவருடைய சித்தத்தின்படியாக ஆண்டவர் செய்கிறவராயிருக்கிறார். நம்முடைய சித்தம் இல்லை. நம்ம வேண்டுகின்ற காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த காரியத்தை கர்த்தர் எது நமக்கு வேண்டுமோ அதை ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். இந்த ஆண்டில் இந்த முதல் மாதத்தில் 1ஆம் தேதி ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கு. அதை நாம் பார்த்தோம். 1ஆம் தேதி நம்ம எப்படி அதை சுதந்திரித்து கொள்ள முடியும், எதினால அதை நாம் வாஞ்சிக்க முடியும், சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று சொல்லி. தேவன் கொடுக்கிறவர். ஆண்டவர் அவரிடத்திலிருந்து அளவில்லாத நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். அதை நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை மாத்திரம் ஆண்டவர் எப்படி நமக்கு கொடுக்கிறார், அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை மாத்திரம் நாம் பார்த்து நாம் முடிக்கலாம். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 6:31 33 வசனங்கள் வரைக்கும். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அன்புக்குரிய தேவ ஜனங்களே, முதலாவதாக கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தரை நாம் தேடும் பொழுது, கர்த்தரை நாம் தேடி அவரிடத்திலிருந்து அந்த உன்னத ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்கள்தான் என்ன பண்ணுறார்கள், பெற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள்தான் கண்டடைய முடியும். இன்றைக்கு தேடாமல் எந்த பொருளையும் நாம் என்ன செய்ய முடியாது, கண்டடைய முடியாது. ஒரு பொருள் நம்மை விட்டு தொலைந்தது இல்லை மறைமுகமாக இருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும், தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய அருகில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நாம் என்ன செய்ய வேண்டும், அனுதினமும் நாம் தேட வேண்டும், அனுதினமும் நோக்கி பார்க்க வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனவே நாம் ஆண்டவரை தேடினால் மாத்திரம்தான் நமக்கு கொடுக்கப்படும், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுகிறவர்களுக்கு தான் கொடுக்கப்படும், தேடுகிறவர்கள் தான் கண்டடைவார்கள். எனவே என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அஞ்ஞானிகள் இந்த உலகத்தில் அஞ்ஞானிகள் என்ன பண்ணுறார்கள், எல்லாவற்றையும் நாடி தேடுகிறார்கள். உங்களுக்கு வேண்டியவை இன்னதென்று உங்கள் பரமபிதா என்ன பண்ணுறாராம், அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை, என்னது கொடுக்கப்பட வேண்டும், எப்பொழுது கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் அவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கின ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறபடினால ஆண்டவருக்கு தெரியும் எப்பொழுது எதை எந்த நேரத்தில்
எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தேடினால் மாத்திரம்தான் நமக்கு ஏற்ற வேளையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், கொடுக்கிறவராக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுகிறோமா, ஆண்டவருடைய நீதியை தேடுகிறோமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய தேடல் எதுவாய் இருக்கிறது? நம்முடைய தேடல் எதை நோக்கி கடந்து கொண்டு இருக்கிறது? உலகத்தையும் உலகத்தின் உள்ள காரியங்களையும் நாம் என்ன பண்ணுறோம்? தேடி நாடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். வேதம் தெளிவாய் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், அவருடைய ராஜ்யத்திற்குரிய காரியங்கள் என்ன, அவருடைய ராஜ்யத்திற்கு சென்றடைய வேண்டிய வழிகள் என்ன என்பதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அவருடைய நீதியை தேட வேண்டும். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நீதி உள்ள நியாயாதிபதியாய் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வரப்போகிறார். அவருடைய நீதியை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். இன்றைக்கு இந்த உலகம் நீதி இல்லாத உலகம், அநீதி நிறைந்த உலகமாயிருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ நீதி செய்கிறவர்களுக்கு அநீதியான தண்டனைகள் என்ன பண்ணுகிறது? வருகிறது. இன்றைக்கு நம்முடைய கவர்மெண்ட் இல்லை அரசாங்கம் நீதித்துறைகள்லாம் பார்க்கும் பொழுது அங்கே நீதி தோற்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் எந்த இடத்துல என்ன பண்ணாது? நீதி தோற்று போகாது. ஏன்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அவர் நீதி நிறைந்த தேவன், அவர் சத்தியம் நிறைந்தவராயிருக்கிறபடினால நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த நீதியை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு உலக ஆசீர்வாதங்களுக்காக இதெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்கிறாரு ஆண்டவர். உணவு, உடை, உறவிடம் போன்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? கூட தான் கொடுக்கப்படும். அதை தேடாதீர்கள் என்று சொல்லி, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஏன்னா ஆண்டவர் ஏற்ற வேளையில் அதெல்லாம் என்ன பண்ணுவார்? தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருளுவார். அதெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய கவலை அதுதான் இருக்குது. நாளைக்கு என்ன செய்வது, அடுத்த நாள் என்ன செய்வது, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வது என்று சொல்லி நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு தலைமுறையாக சேற்று வைக்கிறவர்கள் உண்டு, தலைமுறைக்காக கவலைப்படுகிறவர்கள் உண்டு. நாளைக்கு என்னுடைய குடும்பத்திற்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை அழைத்த தேவன், அந்த பூமிக்கு அனுப்பின தேவன் எல்லாவித காரியங்களையும் கொடுத்து தான் ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். அவரை நாம் தேடும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது தன்னை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் என்ன பண்ணுறாராம்? ஆகாரத்தை கொடுக்கிற தேவன். இன்றைக்கு மனிதர்கள் எவ்வளோ விசேஷித்தமானவர்கள் என்பதை நாம் அறியாது இருக்கிறோம். அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடினால இன்றைக்கு தேவன் நம்மை படைத்த ஆண்டவர் நம்மை நடத்துவார், நம்மை கைவிடாமல் நம்மை பாதுகாப்பார் என்ற அந்த நம்பிக்கைக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கடந்து வருகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை எதின் மேலே நாம் இன்றைக்கு வைத்து நம்முடைய விசுவாச ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே என்ன செய்ய வேண்டும்? வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் தான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். அவரை நாம் தேடும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு தேவையானதை அவர் அதினதின் காலத்தில் என்ன பண்ணுறாராம்? கொடுக்கிற தேவனாக இருக்க. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக செய்கிற தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவர். நம்ம ஒரு காரியம் வேண்டுகிறோன்னா அதற்கு மேலாக தான் ஆண்டவர் செய்வார். குறையாக ஆண்டவர் செய்கிற தேவன் அல்ல. எனவே நாம் கர்த்தரை நாம் தேடும் பொழுது உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? கொடுக்கிறவராயிருக்க. நம்ம எப்படி ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? உலகத்து மனிதனை போல, உலக காரியங்களைப் போல நாம் என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை தேடாதபடிக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவ வார்த்தைக்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து அவருடைய வழி நடத்தும்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து செல்லும் பொழுது அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாம் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். ஆமோஸ் 5:4-5 நாம் பார்க்கும் பொழுது,
கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதிருங்கள், கில்காலிலும் சேராதிருங்கள், பெயர்செபாவுக்கு போகாதிருங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை தேடினால் மாத்திரமே நாம் பிழைக்க முடியும். கர்த்தரை தேடுங்கள், மற்ற ஒன்றையும் நாம் தேடாதபடிக்கு ஆண்டவரை அனுதினும் அதிகாலையிலிருந்து ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சியுங்கள், ஆண்டவரை தரிசியுங்கள். கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கார். அவர் மறைமுகமாய் இருக்கிற தேவன் அல்ல, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பிரதட்சியமாய் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிற தேவனாயிருக்கிறார். உண்மையான உள்ளத்தோடு நாம் ஆண்டவரை தேடும் பொழுது தன்னை தேவன் வெளிப்படுத்தி வார்த்தையில் வெளிப்படுத்தி காண்பிக்கிற தேவனாயிருக்கிறார். அப்படி வார்த்தையினாலே நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். எனவே ஆண்டவரை தேடுவோம். பெத்தேலை அல்ல, கில்காலை அல்ல, பெயர்சேபாவை அல்ல. இதெல்லாம் பாழாக்கப்பட்ட ஒரு இடமாக காணப்படுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவரை மாத்திரம் நாம் அனுதினமும் என்ன செய்ய வேண்டும்? தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நன்மையானதை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யும்? 14வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, நீங்கள் பிழைக்கும்படி தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். பாருங்க, அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இன்றைக்கு நாம் எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? தீமையானதை தேடிக்கொண்டு இருக்கிறோம். வேதம் தெளிவாய் நீங்கள் பிழைக்கும்படிக்கு, நீங்கள் ஜீவனோடு இருக்கும்படிக்கு நீங்கள் தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடி சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நன்மையை தேடினா தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் தீமையை நாம் தேடும்போது, தீமையான காரியங்களை நாம் சிந்திக்கும் பொழுது, தீமையான காரியங்களை நாம் யோசிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்க மாட்டார். நன்மையை தேடி நாம் பின்பற்றும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே ஆண்டவர் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் முந்தினவரும் பிந்தியனவரும் ஆயிருக்கேன், நான் ஆதியும் அந்தமும் ஆயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மையை நாம் தேட வேண்டும், தீமையை அல்ல. செப்பனியா 2:3 பார்க்கும்பொழுது, நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அடுத்த வாசிக்கலாம். செப்பனியா 2:3 வசனம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை தேட வேண்டும், நீதியை தேட வேண்டும், மனத்தாழ்மையை என்ன செய்ய வேண்டும்? தேடும் பொழுது கர்த்தரின் கோபத்தின் நாளில் நாம் என்ன செய்யப்படுவோம்? மறைக்கப்படும். ஆண்டவர் தம்முடைய கூடார மறைவில் ஒளித்து கண்மலையின் மேல் ஆண்டவர் உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 91:1 வசனம். அப்பொழுது நம் மனத்தாழ்மையும் நீதியும் நாம் தேடும் பொழுது கோபத்தின் நாளில் நம்மை மறைத்து அவர் என்ன பண்ணுறார்? தம்முடைய கூடார மறைவில் ஒளித்து வைக்கிற தேவனாயிருக்கிறார். எனவே இன்றைக்கு நாம் நீதியை தேடுகிறது இல்லை, தீமையானதை தேடுகிறோம். அநியாயமான காரியங்களை நாம் இன்றைக்கு தேடிக்கொண்டு இருக்கோம். ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட காரியங்களில் கடந்து போய் கொண்டு இருக்கிறது. எனவே என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை தேடி அவரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறவர்களாக
இருக்க வேண்டும். ஏன்னா நாட்கள் கொடியதாக இருக்கிறது. கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்கள் மிகவும் கொடிய நாட்கள். பொல்லாத காரியங்கள், அருவருப்புகள், தேசத்தில் பலவிதமான காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நாம் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். எனவே நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியே சத்திய வசனத்தை நாடி தேடி ஓடி வரணும். இன்றைக்கு சத்திய வசனங்களை இன்றைக்கு தேடுவதில்லை. சத்தியம் வசனங்கள் கிடைக்கக்கூடாத பஞ்சங்கள் தேசத்தில் வரப்போகிறது. திறந்த வாசல்கள் எல்லாம் அடைப்பட்டு கொண்டு வருகிறது. இன்றைக்கு தேசத்தில் எத்தனை நாடுகளில் இந்த மத மாற்று தடை, எத்தனை மாநிலங்களில் மத மாற்று தடை சட்டம் வந்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் ஐயா. ஒரு குறிப்பான ஒரு நேற்று தினத்தில் நான் பாஸ்டிங் ப்ரேயரில் என்ன பண்ணேன், அதை குறித்து தெளிவான ஒரு விளக்கத்தை சொன்னேன். 13 நாடுகளில் கடுமையான மதம் மாற்ற மாநிலங்களில் கடுமையான மதம் மாற்ற சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது வட மாநிலங்களில். எனவே நாம் அதற்காக அதிகமாக நாம் என்ன செய்வோம்? இன்றைக்கி சத்தியம் அடைப்படுகிறது. சத்தியத்தை தேடினாலும் கிடைக்கல. இன்றைக்கி வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு போக நினைத்தாலும் முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அது நம்முடைய தேசத்தில் இது நடக்கிறது. சுதந்திரம் அடைந்து குடியரசு அடைந்து நம்முடைய தேசம் எத்தனை ஆண்டு காலம் கடந்து 76 ஆண்டு காலம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கும் பல சட்டங்கள், பல தடைகள் இன்றைக்கு தேசத்தில் காணப்படுகிறது. எனவே நாம் கர்த்தரை நாம் தேடுகிறவர்களாக இருக்குது. கடைசி காலம் என்பதை நாம் அறிந்து கொண்டு கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். சத்திய வசனத்தை நாம் அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். அதனால தான் கடந்த பொங்கல் ஹாலிடேயில் 14, 15ஆம் தேதி என்ன பண்ணோம்? சீஷத்துவ பயிற்சி ஒன்றை நடத்தணும். அதில் முழுவதுமாக சத்திய வசனங்களை என்ன பண்ணுறோம்? கற்றுக் கொடுத்து அதில் நிரம்பும்படியாக சத்திய வசனத்தை, ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியான காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கோம். இதெல்லாம் நாம் என்ன செய்யுது? கடைசி காலம் என்பதை நாம் அறிந்து கொண்டு ஆண்டவரை நாம் எவ்வளவாய் தேட வேண்டும், அவ்வளவாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேடுகிறவர்களாயிருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறவராயிருக்கார். ரெண்டாவதாக கர்த்தரிடத்தில் கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். முதலாவது கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். ரெண்டாவதாக கர்த்தரிடத்தில் கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டால் தான் நம்முடைய தேவைகளை தேவன் என்ன பண்ணுவார்? அவருக்கு தெரியும் என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் நாம் கேட்கும்பொழுது அதை என்ன பண்ணுறோம்? பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் நமக்கு தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுவோம்? உலக பிரகாரமான காரியங்களில் என் பிள்ளை கேட்க மாட்டானா, கேட்டால் வாங்கி கொடுத்துருவோம். எந்த காரியமாக இருந்தாலும் அவனுக்கு தேவையானதை நாம் வாங்கி கொடுக்குறவங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? கேட்காம கூட வாங்கி கொடுப்பார்கள். ஆனால் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? கொடுக்கிறார். நாம் கேளாததையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். மத்திய 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை பார்க்கும் பொழுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கேட்டால்தான் கொடுக்கப்படும், தட்டினால்தான் திறக்கப்படும். எனவே என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அவரிடத்தில் எல்லாமே உண்டு. அவரிடத்தில் திரளான ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் திரளான காரியங்களும் உண்டு. அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நேரங்களில் தேவன் கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரம் அல்ல, இன்றைக்கு நம்முடைய கண்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு நேராக நாம் என்ன செய்வதில்லை?
கடந்து போவதில்லை. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் கேட்கறதில்லை. ஆண்டவர் நமக்கு அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நிரப்புகிற தேவன். உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களில் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதித்திருக்கார். அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மை பிசாசானவன் என்ன பண்ணுகிறான்? நம்முடைய கண்களை மறைத்து, மனக்கண்களை மறைத்து, நம்முடைய இருதயத்தை என்ன பண்ண திறந்து உலக பிரகாரமான காரியங்களுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறபடினாலே ஆவிக்குரிய காரியங்கள் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய காரியங்களை இன்றைக்கு யாருமே கேட்க மாட்டோம். நாம் என்ன கேட்போம்? என் பிள்ளைக்கு படிப்பு, என் பிள்ளைக்கு வீடு, என் பிள்ளைக்கு திருமணம், இதை தான் கேட்போம். என் பிள்ளை ஆவிக்குரிய வழியில் நடத்தணும், என் பிள்ளை தேவனை தரிசிக்கணும், என் பிள்ளை தேவ சமூகத்தில் வரணும், என் குடும்பம் உண்மை தரிசிக்கணும் என்று சொல்லி எத்தனை பெற்றோர்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக தேவ சமூகத்தில் மன்றாடி நாம் ஜெபித்திருக்கிறோம். யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஆவிக்குரிய வரங்களினாலே நம்மை நிரப்புகிற தேவனாயிருக்கா. எத்தனை பேர் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம்? ஆவிக்குரிய அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம், வல்லமைகளை பெற்றிருக்கிறோம். அபிஷேகத்தின் வல்லமைக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறோமா? ஏன்னா பிசாசம் அதெல்லாம் அதுதான் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்ல போகிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் நம்ம எங்கே கொண்டு செல்லும்? பரலோகத்துக்கு. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் இந்த பூமியோடு முடிஞ்சிடும். அது ஒன்றும் நம்ம என்ன செய்யாது? மேலாக கொண்டு செல்லாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு நேராய் கொண்டு செல்லாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? இந்த பூமிக்குரிய காரியங்களை தான் நாடி தேடி இதை தான் கேட்குறோம். வீடு வேணும், பணம் வேணும், படிப்பு வேணும், அந்தஸ்து வேணும், ஆஸ்தி வேணும் என்று சொல்லி இதெல்லாம் முடிவில் நீங்கள் பாருங்கள், அது ஒன்றும் பணமோ பொருளோ ஆஸ்தியோ ஒன்றும். பணம் வைத்திருக்கிற ஆஸ்தி உள்ளவர்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வது எப்படி என்று கேட்கிறார்கள். ஐஸ்வர்யன் லாசரு சம்பவம் நமக்கு எல்லாம் தெரியும். ஆஸ்தி உள்ளவர்கள் ஒருவர் என்ன பண்ணல? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளவில்லை. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதை பார்க்கலாம் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும் என்று சொல்லி. எனவே ஆஸ்தியோ ஐஸ்வர்யமோ இந்த உலகத்தில் நம்மை தேவ ராஜ்யத்துக்கு நேராய் கொண்டு செல்லாது என்பதை நாம் அறிந்து தேவனிடத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கேட்க வேண்டும், நம்முடைய குடும்பங்களுக்கு கேட்கணும், கணவனுக்கும் மனைவிக்கும். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருந்தால் தான் அதை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் மேலானதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 11வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், பொல்லாதவர்களாகிய ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயமாயிருக்கு. நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன பண்ணுறோம்? அறிந்திருக்கோம். ஆனால் நம்மளை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பொல்லாதவர்களாகிய நீங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க? வேண்டிக் கொள்கிறீங்க, அறிந்திருக்கிறீங்க. அதை காட்டிலும் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா அதற்கு மேலாக ஆண்டவர் என்ன பண்ணோம்? செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்திருக்கிறார். நாமே இந்த அழிந்து போகிற உலகத்தில் அழிந்து போகிற காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னால நன்மைகளினால ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? நம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் அதை காட்டிலும் அதிகமான காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு செய்கிற தேவனாயிருக்கிறார். எனவே கர்த்தரிடத்தில் நாம் கேட்கணும், மனுஷனிடத்தில் அல்ல, உலக காரியங்களிடத்தில் அல்ல, கர்த்தரிடத்தில் நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மார்க் 4:24 பார்க்கும்பொழுது, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனிங்கள்,
எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், நீங்கள் எதை கேட்கிறீர்கள் என்பதை கவனித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எதை கேட்கிறீர்கள் என்பதை கவனித்து பாருங்கள். எந்த அளவினாலே நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும். நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுக்க முடியும். நாம் எவ்வளவு அளக்கிறோமோ அதுதான் நமக்கு என்ன பண்ணப்படும், கொடுக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். ஆண்டவரத்தில் நாம் கேட்கணும். நாம் கொடுத்துட்டு ஆண்டவருக்கு கொடுத்துட்டு நாம் ஆண்டவரத்தில் கேட்கும்போது அவர் நமக்கு நிறைவாய் கொடுக்கிற தெய்வனாக இருக்கிறார். எனவே ஆண்டவரத்தில் நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோவான் 14:24 வசனம், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும்பொழுது நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், கொடுக்கிறவராயிருக்கா. யோவான் 14:14 பார்க்கும்பொழுது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினால கேட்க வேண்டும். அவருடைய நாமத்தினால நாம் விசுவாசம் இல்லாமல் வருகின்ற அனைத்தும் பாவம் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய நாமத்தினால நாம் கேட்க வேண்டும், விசுவாசித்து வருகிறதா இருக்க வேண்டும். ஆண்டவர், நான் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க. நம்ம கேட்காததை ஆண்டவர் ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். அப்படி ஒன்று வருகிறது என்று சொன்னால் அதை குறித்து நாம் என்ன செய்வோம், நன்றாய் ஆலோசிக்க வேண்டும். நன்றாய் தேவ சமூகத்தில் ஆலோசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த மாதத்தில் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ஒருத்தர் தெரியும். அவர் புதிதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முழுமையாய் ரட்சிக்கப்படலை. புதிதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன ஆலயத்துக்கு போகிறாங்க. அவர்கள் சொன்ன ஒரு சாட்சி, ஒரு இந்து மதத்திலிருந்து வந்தவர்கள் ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு, அவருடைய நண்பர்கள் மூலமாக கேள்விப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்துக்குள்ளாக கடந்து வருகிற ஒரு சகோதரர் சொன்னார், என்னுடைய மகள் இரவு முழுவதும் தூங்கவில்லை. அந்த இன்ஜெக்ஷன் ஒன்று, மகளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டு, தடுப்பூசி ஒன்று போட்டோம். அதன் வலியினால் அவள் இரவு முழுவதும் தூங்கவில்லை. என் மடியிலே படுத்துக்கொண்டு, டேடி எனக்கு பெயினாக இருக்கிறது, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமல் அழுது கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் கட்டியை கொண்டு வந்து ஒத்தரம் கொடுத்து பார்க்குறாரு. அந்த பிள்ளையை எப்படியே என்ன பண்ணுறாரு, அமைதிப்படுத்தி பார்க்குறாரு. ஆனாலும் அந்த பிள்ளை என்ன பண்ணல, தன்னுடைய அழிய நேரத்தில் அதிகமாக அழுது கொண்டு இருந்த ஒரு நிலையில் இருக்கும்பொழுது அப்போ தான் யோசித்தாராம், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே, அவருடைய நாமத்தினால நாம் ஜெபித்து பார்க்கலாம் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் விசுவாசத்தோடு என்ன பண்ணாராம், ஆண்டவரே இந்த பெயின், இந்த வலியெல்லாம் மாறி என் பிள்ளை நல்லா இப்பொழுதே தூங்கணும்னு சொல்லி ஜெபித்த ஒரு 2 நிமிடத்துக்குள்ளாக அந்த பிள்ளை என்ன பண்ணாங்க, அப்படியே தூங்கிட்டாங்க. எந்த ஒரு வலியும் இல்லாத, அவ்வளோ நேரம் தூங்காமல் அழுது தொந்தரவு பண்ணி கொண்டு இருந்த அந்த பிள்ளை அவர் ஜெபித்த இயேசுவின் நாமத்தினால அவர் ஜெபித்த அந்த நேரத்தில் அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியும் அல்ல, அவர் புதிதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானமும் இன்னும் எடுக்கப்படலை, ஆலயத்துக்கு போய் கொண்டு இருக்கிறார். அவர் சொல்லுகின்ற சாட்சி, நான் ஒவ்வொரு வாரமும் அவர் சொல்லுகின்ற சாட்சியை நான் கேட்பேன். அவரை ஒவ்வொரு வாரமும் நான் சந்திப்பது வழக்கம். அப்போது அவர் சொல்வார், இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நான் இத்தனை வருஷம் நான் என்ன பண்ணிட்டேன், நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் இந்த தெய்வத்தை அறிந்து கொண்டு நான் அவருக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாய் நான் கடந்து வந்து கொண்டு இருக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன். இன்னும் ஞானஸ்தான காரணம் என்னுடைய மனைவி ஆண்டவருடைய வழிநடத்துக்குள்ளாக வரல, அதனால் நாங்கள் குடும்பமாய் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற
அந்த வாஞ்சியில் இருக்கிறோம். இத்தனை வருஷத்தை நான் என்ன பண்ணிட்டேன், வேஸ்ட் பண்ணிட்டேன். இவ்வளோ உண்மையான எத்தனையோ தெய்வங்களை நான் கும்பிட்டு பார்த்தேன். அந்த தெய்வங்கள்லாம் எனக்கு நன்மையானதை செய்யலை. ஆனால் இயேசுவை நான் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு விஷயங்களிலும் இயேசு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நல்லவராக இருந்தார். ஒரு விபத்து ஒன்று நடந்தது. அந்த விபத்துலேயும் ஆண்டவர் அவரை பாதுகாத்து மீட்டு கொண்டார். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாக அவர் என்ன பண்ணுவார், என்னோடு கூட பகிர்ந்து கொள்வார். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், நமக்காக இந்த பூமியில் வந்தார், நமக்காக ஜீவனை கொடுத்துருக்கார், நமக்காக எல்லாவற்றையும். ஒரு தெய்வம் இந்த பூமியில் வந்து ஜீவனை கொடுத்தது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் என்று சொல்லி அவர் இன்னும் கேட்டால் பிராமின் சகோதரர் இன்றைக்கு ஒரு சாட்சியோடு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசுவின் நாமத்தினால நாம் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும், இன்றைக்கு வர வேண்டும். இது உண்மையாய் அந்த சகோதரர் சொல்லுகின்ற சாட்சி. எனவே என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மையானதை ஆண்டவர் செய்கிறவராயிருக்கிறார். யாக்கோபு 1:5 பார்க்கும்பொழுது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராகிய ஒருவரையும் கடிந்து கொள்ளாதிருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவுள். ஆண்டவரிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், ஞானத்தை கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும்பொழுது அவர் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நமக்கு நிறைவாய் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் என்றைக்கும் கிள்ளி கொடுக்கிற தெய்வம் அல்ல. இன்றைக்கு நாம் என்ன பண்ணுறோம், நிறைய வேலையில் ஆண்டவருக்கு கொடுக்கும்பொழுது நாம் எப்படி கொடுக்குறோம், கர்த்தர் நம்முடைய இருதயங்களை பார்க்கிறவராயிருக்கிறார். ஆண்டவருக்கு கொடுக்கும்போது நம்ம யோசித்து என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். ஒரு ஏழை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்பொழுது, ஒரு மால்ட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கும்பொழுது அதை நாம் யோசித்து கொடுக்குறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் யோசிக்கிற ஆண்டவர் அல்ல. அவர் நமக்கு கிள்ளி கொடுக்கிறவரும் அல்ல. ஆண்டவர் அவர் அள்ளி கொடுக்கிறவராயிருக்கார். நிறைவானதை ஆண்டவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை அவருக்காக, அவருடைய ஊழியத்திற்காக நாம் கொடுக்கும்பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிறவராயிருக்க. எனவே ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவராயிருக்க. மூன்றாவதாக, கடைசியாக, கர்த்தருக்கு கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நல்லா சவுண்டாக சொல்லலாமா? கர்த்தருக்கு கேட்கலையே, சவுண்டே கேட்கலையே. கர்த்தருக்கு கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வேதம் சொல்கிறது, லூக்கா 6:38 வாசிக்கலாம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அப்போது நாம் ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மனமுகர்ந்து கொடுக்க வேண்டும், உற்சாகமாய் கொடுக்க வேண்டும், நிறைவாய் நாம் கொடுக்க வேண்டும். ஒரு உண்மையான ஒரு சம்பவம், ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அல்லேலூயா. நல்ல பிரபலமான வல்லமையாய் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர். அவருடைய ஆரம்ப நாட்களில் அவருக்கு ஒரு மகள் ஒரு மகன் உண்டு. தன்னுடைய அவர் ஊழிய நாட்களில் ஊழியம் ஆரம்பித்து ஒரு சில வருடங்கள், கொஞ்சம் நாட்கள் அவர் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறார். அதில் வருகின்ற வருமானத்தை வைத்து தான் தன்னுடைய குடும்பத்தை நடத்த வேண்டும். அவர் நடத்தி கொண்டு வருகிறார். அந்த வருமானத்தை வைத்து தனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதம் உள்ளதை அவர் என்ன பண்ணுவார், அவரை சார்ந்திருக்கிற தெரிந்த ஊழியங்களுக்கு, அவருடைய ஊழியங்கள் அல்ல, எந்தெந்த ஊழியக்காரர்கள் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவார், கொடுப்பது வழக்கமாக இருக்கிறது. எனவே அந்த நாட்களில் பார்க்கும்போது தன்னுடைய மகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டும். 33,000 ரூபாய் ஃபீஸ் கட்ட வேண்டும். அந்த சூழ்நிலையில் அவரால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அவர் என்ன பண்ணார், தன்னுடைய தாயிடத்தில் கொஞ்சம் பணம் வாங்கி என்ன பண்ணிட்டார், அந்த ஃபீஸை கட்டி
முடித்துட்டார். முடிக்காமல் போல அந்த பீஸை என்ன பண்ணிட்டார், கட்டி முடித்துட்டார். அந்த பீஸை கட்டி முடித்துட்டு வெளியே வரும்பொழுது அவருடைய மனைவி வந்து அவரிடத்துல சொல்லுகிறார்கள், நமக்கு ஒரு பையன் இருக்கிறான், ஒரு பெண் பிள்ளை இருக்கிறது, நாளைக்கு கொஞ்சம் என்ன பண்ணுங்க, சேர்த்து வைங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணுறாதீங்க, செலவு செய்திடாதீங்க என்று சொல்லி அந்த ஊழியக்காரருடைய மனைவி நாளைக்கு கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரருடைய மனைவி சொல்லும் பொழுது அவர் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் இன்றைக்கு ஃபீஸ் கட்ட உதவின ஆண்டவர் நாளைக்கு என்ன பண்ணுவார், அந்த பிள்ளை கல்லூரி படிப்புக்கும் கட்ட உதவி செய்வார், மற்ற காரியங்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்வார், உதவி செய்வார் என்று சொல்லி அந்த அவர் தன்னுடைய மனைவியிடத்தில் அவர் சொல்லி கடந்து சென்றுட்டார். அதே போல் அந்த பிள்ளைக்கு இப்போ காலேஜ் படிக்கின்ற பொழுது ஃபீஸ் கட்ட வேண்டும். அப்போ ஃபீஸ் கட்டும் பொழுது அவர் யாரிடத்துலும் போய் என்ன பண்ணல, கடனும் வாங்கலை, எதுவும் வாங்கலை. அதுக்குரிய சோர்ஸ், அதுக்குரிய பணத்தை கர்த்தர் என்ன பண்ணார், சந்திச்சுட்டு ஃபீஸ் கட்டிட்டு அது 6ஆம் வகுப்பு கட்டின 33,000 ரூபாய் கட்டின ஃபீஸு. கல்லூரி படிப்புனா தெரியும், 1,00,000 ரூபாய்க்கு மேலே குறைஞ்சது இருக்கும். அவர் அந்த ஃபீஸை கட்டிட்டு அப்போ தான் ஞாபகம் வந்து தான் தன்னுடைய மனைவி அந்த ஒரு 7 வருடங்களுக்கு முன்பதாக சொன்ன அந்த காரியங்கள் அவருக்கு நினைவில் வந்ததான். வந்து அவர் என்ன பண்ண, மனைவியை அழைத்து சொன்னாராம், அன்றைக்கு சொன்னல்லம்மா, இன்றைக்கு பார் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணார், இந்த ஃபீஸ் கட்டக்கூடிய காரியங்களை ஆண்டவர் வாய்க்கு பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி அவர் அந்த ஊழியக்காரர் சொன்னார். அந்த ஊழியக்காரை குறித்து நான் யூடியூப்பில் அதை குறித்து நான் கேள்விப்பட்டேன், அவரை குறித்து நன்கு அறிந்திருக்கிறேன், அவரோடு கூட நேரடியாகவும் பேசியிருக்கிறேன், அவர் செய்கின்ற காரியங்களையும் நான் அறிந்திருக்கேன். ஏன் இந்த சாட்சியை நான் சொல்கிறேன்னா, கொரோனா டைமில் 2020 ஆண்டில் எத்தனையோ ஊழியக்காரர்கள் பாதிக்கப்பட்டார்கள். சம்பளமே இல்லாமல் இண்டிபெண்ட்டாக ஊழியம் செய்கின்ற நம்முடைய இசிஐ சார்ந்தவர்களுக்கே என்ன பண்ணாங்க, பாதி சம்பளம் தான் கொடுத்தாங்க. அப்போ இண்டிபெண்ட்டாக ஊழியம் செஞ்சவங்களுக்கு சபை க்ளோஸ் ஆகப்பட்டது, சபையே நடக்கலை, அவர்களுக்கு குடும்பத்தை நடத்தணும், பிள்ளைகள் எல்லாவற்றையும் பார்க்கணும். அப்படி எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டாங்க. அப்பொழுது அந்த ஊழியக்காரர், இப்போ சாட்சி சொன்னல, அந்த ஊழியக்காரர் எத்தனை ஊழியக்காரர்களை தாங்கினார், எத்தனை ஊழியக்காரருக்கு உதவி செஞ்சால் எனக்கு நன்கு தெரியும். நான் ஒரு ஊழியக்காரரை அவருக்கு ரெஃபர் பண்ணேன், ஒரு சகோதரி மூலமாக. இப்படி கடலூர் பகுதியில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாங்க, இண்டிபெண்ட்டாக ஊழியம் செய்கிறாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க உடனே அந்த ஊழியக்காரருக்கு மாதம் 2020 நான் சொன்னது, 2020 மாதம் கொரோனா முடிகிற வரைக்கும் என்ன பண்ணாங்க, அந்த குடும்பத்தினுடைய தேவைகளை எல்லாம் அந்த ஊழியக்காரருக்கு மாத்திரம் இல்லை, நிறைய ஊழியக்காரருக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறாங்க. மாதம் உதவி செஞ்சாங்க. அந்த ஊழியக்காரர் எனக்கு கால் பண்ணி உதவி வாங்குகின்ற ஊழியக்காரர், இன்னொரு ஊழியக்காரர் இடத்துல வாங்குகிற ஊழியக்காரர் எனக்கு கால் பண்ணி, ஐயா எனக்கு மாதம் அந்த ஐயா இடத்துலேருந்து எனக்கு மாதம் என்ன பண்ணுது ஒரு அமௌண்ட்டு வருது. இந்த மாதம் வரைக்கும் எத்தனை வருடம் யோசித்து பாருங்கள், 2020 2025 ஜனவரி வரைக்கும் அந்த காசு நிற்கவே இல்லை. அவர்களுக்கு அன்னைக்கு என்ன அமௌண்ட்டு கொடுத்தாரோ அதே அமௌண்ட்டு இன்றைய வரைக்கும் அந்த ஊழியக்காரர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இது எனக்கு தெரிந்த உண்மையான ஒரு சாட்சி. அந்த நியூஸை நான் யூடியூப்பில் தான் அவர் சொன்ன அந்த என்னுடைய மகளுடைய காரியங்களுக்காக நான் ஃபீஸ் கட்ட வேண்டிய அதை யூடியூப்பில் தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இது என் கண் முன்னாடி பார்க்கின்ற காரியம், அந்த ஊழியக்காரர் செய்து கொண்டு இருக்கிற காரியம். அந்த ஊழியக்காரருக்கு மாத்திரம் இல்லை, அநேக ஊழியக்காரர்கள் இன்றைக்கும் உதவி. கொரோனா முடிஞ்சு 2 வருடம் முடிஞ்சிச்சு. ஆனாலும் இன்றைக்கும் அவருக்கு அன்றைக்கு என்ன ஒரு அமௌண்ட் தொகையை அந்த குடும்பத்திற்கு அனுப்பினாரோ அவருடைய ஊழியம் கிடையாது. இவர் செய்கிற ஊழியம் இண்டிபெண்ட் ஊழியம், தனிப்பட்ட ஊழியம். ஆனால் அந்த ஊழியத்துக்கு அந்த ஊழியம் அப்படி கரிசனை உள்ள இன்றைக்கு ஊழியக்காரர்கள் உண்டு. ஆண்டவர் கொடுக்கின்றதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த கரிசனையோடு கொடுக்கிறதுனால இன்றைக்கும் அவருடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே என் கண்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்,
ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கொடுக்கும்போது ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை குறைவுபடுத்தி பார்க்கிற தேவன் அல்ல. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம எந்த அளவினால அளக்கிறோமோ அந்த அளவினால தான் நமக்கு அளக்கப்படும். நீதிமொழிகள் 19:17 வசனத்தில் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்பி கொடுப்பார். ஆண்டவர் திருப்பி கொடுக்குற ஆண்டவர். நம்ம ஏழைகளுக்கு இறங்கும் பொழுது, ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது அதை ஆண்டவர் திருப்பி கொடுக்குற தெய்வனாக இருக்கா. இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ஏழைக்கு கூட நாம் என்ன பண்ண மாட்டோம்? இறங்க மாட்டோம். ஆண்டவர் நம்ம எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை குறைவுபடுத்தியாக்க பார்க்கிறார். ஆண்டவர் நமக்கு நிறைவானதை கொடுக்கிறார், நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், நிறைவான சம்பத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன பண்ணுறோம்? ஏழைகளுக்கு நாம் இறங்காதவர்களாக நாம் காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எனவே ஆண்டவர் நாம் கொடுக்கின்ற காரியங்களை நாம் என்ன பண்ண வேண்டும்? அவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். உபாகமம் 15:9-11 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது, எளியவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். தேசத்தில் எளியவர்கள் இல்லாது இருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்தில் சிறுமைப்பட்டவனும் எளியோரும் ஆகிய உன் சகோதரனுக்கு 11 வசனம், உன் பாருங்கள், இது ஆண்டவர் கொடுக்குற கட்டளை. உன் கையை என்ன செய்ய வேண்டும்? தாராளமாய் திறக்க வேண்டும். இன்றைக்கி எத்தனை பேர் நாம் தாராளமாய் கொடுக்குறோம்? ஏழைகளுக்கு இறங்குகிறோம். நாம் இருக்கிறவர்களுக்கு தான் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இருக்கிறவர்களுக்கு தான் நாம் என்ன பண்ணுறோம்? உதவி செய்து கொண்டு இருக்கோம். எத்தனை பேர் ஏழைகள் இல்லாதவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம்? ஆண்டவர் அதை பார்க்க, நம்ம இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறவராயிருக்க, நம்முடைய உள்ளத்தை ஆராய்கிற, இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. ஏழைக்கு நாம் இறங்க வேண்டும். உன் கையை தாராளமாக திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களாக, ஏழை எளியவர்களுக்கு நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி நாம் கொடுக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 9:7 பார்க்கும் பொழுது, பாருங்கள், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தான் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். கட்டாயமாய் கொடுக்கறது அல்ல, விசானமாய் கொடுக்கறது அல்ல, உற்சாகமாய் ஆண்டவருக்காக கொடுக்கணும். ஆண்டவருடைய ஊழியத்துக்காக, ஏழை எளிய மக்களுக்காக நீ கொடுத்து பாருங்கள். எனக்கெல்லாம் என்னுடைய சின்ன வயசுலேருந்தே எனக்கு என்னுடைய பாட்டி, என்னுடைய அப்பா அம்மாலாம் கொடுக்க தான் சொல்லி பழகி கொடுத்துருக்கேன். இன்ன வரைக்கும் எனக்கு என்றோ என் குடும்பத்திற்கென்றோ எதையும் நான் என்ன பண்ணுவதில்லை, சேர்த்து வைக்கிறதே கிடையாது. இருந்தால் ஆண்டவருக்கு கொடுத்துருவேன், இல்லைன்னா ஸ்தோத்திரம் பண்ணியிருப்போம், ஆண்டவர் கொடுப்பார். வரும்போது ஆண்டவருக்கு கொடுக்குற காரியம் இது வரைக்கும் ஆண்டவனுக்கு அடிக்கடி சொல்கின்ற ஒரு காரியம். வீட்டை குறித்து ஃபஸ்ட் சொல்லுவாங்க, எனக்கு இடம்லாம் இருக்குது, அங்கே வீடு கட்டணும் அப்படின்லாம் சொல்லும்போது ஆண்டவர் ஒரு வசனத்தை தான் எனக்கு காண்பித்து கொடுப்பார். நிலையான நகரம் இங்கே இல்லை, இந்த உலகம் எங்களுக்கு நிலையானது அல்ல, ஆண்டவர் நமக்கு பரலோகத்தில் வைத்திருக்க. அதுதான் அடிக்கடி அந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்ற. ஆண்டவருக்காக நாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார்? எல்லாவற்றையும் உற்சாகமாய் கொடுக்கணும். இன்றைக்கி ஆண்டவர் கொடுக்குற காணிக்கையாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், அது உற்சாகமாய் கொடுத்தா தான் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வார். நான் உற்சாகம் இல்லாமல் பாஸ்டருடைய கட்டாயத்தினால, இப்போ கூட சொன்னேன், இந்த 12 புக்கும் ஏரியாவில் என்ன பண்ணிக்கிறாங்க, சென்னை டயசிஸில் கொடுத்துருக்குறாங்க. அது ஒவ்வொரு புக்கும் கணக்கு ஒப்புக்கணும், நான் தான் கொடுக்கணும். இப்போ நான் உங்ககிட்ட சொன்னது கட்டாயமாக இல்லை, நீங்கள் உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்குன்னா, பரலோக ராஜ்யத்தில் மிகுதியாக இருக்குன்னா அதை என்ன பண்ணுங்கள், பெற்று செல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கட்டாயம் கிடையாது. ஆனால் நம்முடைய ஆஃபீஸில் கட்டாயமாக என்ன செய்யணும், ஒரு சபைக்கு இத்தனை புக்கு கொடுக்க வேணும்னு சொல்லிக்கிறாங்க. அது நம்ம கட்டாயப்படுத்தி வர்றது ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது. உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது தான் அந்த காணிக்கையை கர்த்தர் என்ன பண்ணுவாராம், ஏற்றுக்கொள்வார். அதன் மேல் ஆண்டவர் பிரியமாக இருப்பார். மனப்பூர்வமாய் நாம் கொடுக்க வேண்டும். காயின் ஆபேல் நமக்கு எல்லாம் தெரியும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது காயின் என்ன பண்ணுறான், நிலத்தின் கனியை கொண்டு வந்து படைக்கிறான்.
ஆபேல் என்ன பண்ணுகிறான், தன் தலையீற்றுகளில் முதன்மையானதை கொண்டு வந்து படைக்கிறான். ரெண்டு பேருமே காணிக்கை தான் படைக்கிறாங்க. ஆனால் யாருடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு. மனப்பூர்வமாய் நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். மனப்பூர்வமாய் கொடுத்தா தான் அந்த காணிக்கையை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஏற்றுக்கொள்வார். மனப்பூர்வமாய் கொடுக்கலன்னா அந்த காணிக்கையை நிச்சயமாய் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம் மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். உள்ளதை உண்மையின்படி கொடுக்கணும். நம்ம இடத்துல கொஞ்சம் தான் இருக்கிறதுனா அதை உண்மையாய் உள்ளபடி நாம் என்ன செய்யணும்? கொடுக்கும்போது நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். என்கிட்ட இல்லையே, இருக்குதே இதுதான் அப்படின்ட்டா என்ன செய்யாது? நிறைவானது வராது. பாருங்கள், 2 காசு போட்ட விதவை, சாரிபாத்து விதவையுடைய சம்பவம் தெரியும். கொஞ்சம் மாவு எண்ணெய் தான் இருந்தது. அவள் என்ன பண்ணோம்? ஒரு அந்த விறகு பொறுக்கி கொண்டு வந்து ஒரு அடை சுட்டு சாப்பிட்டு செத்து போய் விடணும். தன் ஜீவனத்துக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி நினைத்தா, ஒரு ஊழியக்காரர் தீர்க்கதரிசி வருகிறார். அவர் கேட்கும்பொழுது அவள் இல்லைன்னு சொல்ல, அதை முதலாவது ஆனதை அவளுக்கு பண்ணி கொடுக்கும்பொழுது அங்கே ஒரு நிறைவு வருகிறது. அந்த பஞ்சம் தீரும் வரைக்கும் அந்த வீட்டில் மாவும் எண்ணெய் என்ன பண்ணல, குறையில. ஒருவேளை அவள் கொடுக்காது இருந்தால் அவருடைய நிலை என்ன ஆயிருக்கும்? அவளும் அவருடைய பிள்ளையும் மரித்து போயிருப்பாங்க. அந்த கொஞ்சத்தில் உண்மையாக என்ன பண்ணாள்? கொடுத்ததினால நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாம் அவருக்கு எப்படி கொடுக்க நாம் முன் வந்திருக்கிறோம், எப்படி கொடுக்குறோம் யோசித்து பாருங்கள். நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையானது ஐஎம்எம் ஊழியம் இன்றைக்கு 50 ஆண்டு காலம் அது நடக்கிறதுன்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு சரித்திரம்தான். ஏன்னா இன்றைக்கி அநேக மிஷினரி ஸ்தாபனங்களெல்லாம் மிஷினரி ஸ்தலங்களை உருவாக்கி அதை நடத்த முடியாமல் என்ன பண்ணாங்க? மூடிட்டாங்க. கடந்த 2004ஆம் ஆண்டு எஃப்எம்பி மிஷினரி, அந்த மிஷினரி அதுதான் முதல் மிஷினரி ஸ்தாபனம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? 500க்கும் அதிகமான மிஷினரி ஸ்தலங்களில் எங்களால் நடத்த முடியாது என்று சொல்லி நம்முடைய இசிஐக்கு என்ன பண்ணிட்டாங்க? எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான், ஆதியில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். அவர்களால் முடியாது என்று சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? அந்த பல சபைகள், 500க்கு அதிகமான சபைகளை, வட மாநிலங்கள் இருக்கிற சபைகளை நம்முடைய இசிஐ கொடுத்து எத்தனையோ மிஷினரிகளை கொடுத்தாங்க. இன்றைக்கும் அவர்களுக்கு தான் நம்முடைய இசிஐயின் மூலமாக தான் என்ன பண்ணுறோம்? சம்பளம் கொடுத்து அந்த மிஷினரி ஸ்தலங்களை இன்றைக்கு தாங்கி கொண்டு வருகிறோம். 50 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. 50 ஆண்டுகள் அங்கே செய்த அந்த பணித்தலங்களில் செய்த ஊழியங்கள் எவ்வளவு. ஏன்னா நான் மிஷினரி ஃபீல்டில் இருந்து வந்ததுனால்தான் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் போய் பாருங்கள். இங்கேருந்து நாம் என்ன பண்ணலாம்? எது ஒன்றாலும் பேசிடலாம். நீங்கள் அந்த மிஷினரி ஃபீல்டில் போய் பாருங்கள். அந்த பிள்ளைகள் சாப்பிடுகிற உணவிலிருந்து, அவர்கள் போடுகிற உடைகளிலிருந்து 100% நம்முடைய பிள்ளைகள் எவ்வளோ பெட்டர் என்று சொல்லி நாம் என்ன பண்ணுவோம்? நினைப்போம். அப்படிப்பட்ட ஜனங்களை, ஆண்டவரை அறியாத மக்கள், இருளில் இருக்கிற ஜனங்களை இன்றைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது தான் இந்த மிஷினரி ஊழியமானது. அதை அநேக ஸ்தாபனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய இசிஐ ஐஎம்எம் இந்தியன் மிஷினரி மூமெண்ட் மூலமாக அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் இந்த சேல்லாம் நம்ம நடத்துகிறோம். புரிஞ்சுது? இன்றைக்கு ஐஎம்எம் சேல் நடத்துகிறோம்ல, அதில் வருகிற ஒவ்வொரு பணமும் அந்த பிள்ளைகளுடைய படிப்பு, ஸ்கூல் கட்டுகிறதற்கு, விடுதி கட்டுகிறதற்கு, ஹாஸ்டல் கட்டுகிறதற்கு, ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஜார்க்கண்ட், ஒடிசா, அலகாபாத், இப்படிப்பட்ட எல்லா இடங்களிலும் இருக்கிற ஆதிவாசி பிள்ளைகள், மலைவாழ் மக்கள், இவர்களை ஆண்டவருடைய அன்பை சொல்லி நாம் என்ன பண்ணுறோம்? ஆண்டவருடைய அன்புக்கு நேராய் அவர்களை நடத்துகிறோம். நல்ல ஒரு படிப்பு வசதியை என்ன பண்ணுறோம்? அவர்களுக்கு கொடுக்குறோம். நல்ல ஒரு சுகாதாரமான நிலையில் அவர்களை நடத்துகிறாங்க. எல்லாம் மலேரியா வந்தால் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? செத்துடுவாங்க. எத்தனையோ பேர் பிள்ளைகளை பெற்று என்ன பண்ணியிருக்கிறாங்க? நிறைய பேர் பிள்ளைங்கள் மரித்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த இடங்கள்லாம் மருத்துவ வசதிகள், அந்த பிள்ளைகளை இங்கே கொண்டு வந்து டாக்டருக்கும் மருத்துவர்கள் படிக்க வைத்து அவர்களை முன்னேற்றத்தின் பாதையில் இன்றைக்கு இந்த மிஷினரி ஊழியமானது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அது நம்முடைய ஈசையினுடைய
ஒரு முதுகு எலும்பாய் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த ஊழியமானது. அதற்காக தான் என்ன பண்ணுறோம், இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறது. இந்த டோக்கன் கூட அதற்காக தான். எனவே அதில் வருகிற பணங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு நிலையில் கொண்டு வருகிறதுக்காக. எனவே ஆண்டவருக்காக வேதம் சொல்லுகிற இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள். இன்றைக்கு என்ன வசனம், வாட்ஸ்அப் குரூப்பில் எத்தனை பேர் வசனம் பார்த்தீங்க? வசனமே படிக்கிறது இல்லை. ஆமேன்னு போட்டுருமா? சொல்லுங்க பார்க்கலாம், வசனம் என்ன வசனம் பார்த்தீங்க? இல்லை, தப்பு. இந்த சிறியருக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்து. அந்த வசனம் தான் நான் என்ன பண்ணேன், போட்டேன். அப்போது நம்ம அந்த சிறியர்களுக்கு நம்ம எதை செய்யலையோ அது ஆண்டவருக்கு செய்யலை. எனவே இந்த ஊழியத்தை நாம் என்ன செய்யணும், தாங்கணும். இந்த ஊழியத்தில் நாம் என்ன செய்யணும், கரிசனை உள்ளவர்களாக இருக்கணும். உள்ளதை உண்மையாய் கொடுக்கணும். நம்ம இடத்துல 2 ரூபாய் இருக்குதா, அது ஆண்டவருக்காக நீங்கள் கொடுத்து பாருங்கள். நாளைக்கு அதை வச்சு நம்ம நாளைக்கே நான் யோசித்தோன்னு வச்சுங்க, அது நமக்கு ஒரு நிறைவை கொடுக்க. ஆண்டவர் கொடுத்து பாரு, 2 ரூபாய் இல்லை, ஆண்டவர் அதை பன்மடங்காய் நமக்கு என்ன பண்ணுவார், திருப்பி தருவார். என் வாழ்க்கையில் அது நடந்தது. கடந்த டிசம்பர் மாதம் நடந்தது. அநேகருக்கு தெரியும் அந்த சாட்சி. அநேக காரியங்கள் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் கர்த்தர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கார். ஊழியத்துக்காக நானாகிலும் என் மனைவியும் என் பிள்ளையும் ஊழியத்துக்குன்னு கொடுக்கணும்னு நினச்சா அதை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வைக்கவே மாட்டோம். முதல் ஊழியத்துக்கு கொடுத்து விட, எங்களுக்கு இருக்குதோ இல்லையோ அதை யோசிக்கவே மாட்டோம். ஆண்டோடைய ஊழியத்துக்கு என்ன செய்யணும், போயிடணும். 2வது தான் நான் யோசிப்பேன். ஆண்டவர் யோசிக்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், எனக்கு கொடுத்துருவார். நான் 500 ரூபாய் கொடுத்தேன்னா ஆண்டவர் எனக்கு 2000 ரூபாய் திருப்பி கொடுத்துருவார். அப்படி தான் இன்ன வரைக்கும் ஊழியத்தின் நாட்களில் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, என்னுடைய முன்னோர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்ததை ஊழியத்துக்காக கொடுக்க சொல்லி நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நிறைவானதை ஆண்டவர் என்ன பண்ணுறார், இன்றைக்கும் எந்த விதத்தில் குறைவில்லாதபடிக்கு, யாரிடத்திலும் போய் கடன் வாங்காதபடிக்கு தேவன் நிறைவானதை ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். எனக்கு குறைந்த ஊதியம்தான், வாடகை கட்டணும், குடும்பத்தை நடத்தணும்னா என் சம்பளத்தை வச்சு என் வீட்டு வாடகையே, அநேகருக்கு தெரியும், என் வீட்டு வாடகையே கட்ட முடியாது. ஆனால் தேவன் என்னை அழைத்தவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அழைத்த ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வருக. இன்றைக்கு நான் ஊழியத்தை துவங்கணும், ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன், அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் ஒரு நாள் எந்த இடத்துலையும் வெட்கப்படுத்த விடலை. ஆண்டவர் எந்த இடத்துல என்னை கைவிடவில்லை. ஆண்டவர் நடத்தி கொண்டு, ஏன்னா ஆண்டவருக்காக அப்படி ஊழியத்திற்காக மனமுகர்ந்து நாங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை நிறைவான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராய் ஆண்டவர் செய்கிறார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1, 2, 3வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே மக்கதோனியா நாட்டு மக்களை குறித்து அல்லேலூயா. பாருங்கள், எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மக்கதோனியா நாட்டு மக்கள் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் என்ன பண்ணார்கள், ஆண்டவருக்கு கொடுத்தார். ஏற்கனவே அவர்களுக்கு தரித்திரம், மிகுந்த உபத்திரவம். ஆனால் ஆண்டவருக்கு எப்படி கொடுத்தாங்களாம், மிகுந்த உதாரத்துவமாய் தாராளமாய் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தாங்க. திராணிக்கு மிஞ்சி கொடுக்குற அளவுக்கு என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. இன்றைக்கு நம்மால் கொடுக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். நம்மால் கொடுக்க முடியுமா? இன்றைக்கு ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறது இல்லை. நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்பதை இன்றைக்கு விசுவாசிக்காதனால தான் நாம் என்ன பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம். அந்த ஐஸ்வர்யானை போல் என்ன பண்ணுறோம், ஆண்டவர் சொல்கிறார்ல, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திற்கு கொடுத்துட்டு வாங்கும் போது அவனால் என்ன பண்ணல,
ஆண்டவர் யார் என்பதை அவன் அறிந்து கொள்ள, நித்திய ஜீவனை மாத்திரம் நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று வருகிறான். அவன் உலக ஆஸ்தியினால், உலக ஐஸ்வர்யத்தினால் அந்த நித்திய ஜீவனை அவன் எழுந்து போகிறவனாய் காணப்படுகிறான். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவருக்காக நாம் உண்மையாய் கொடுக்கும் பொழுது, ஊழியத்துக்காக உண்மையாய் கொடுக்கும் பொழுது, ஊழியங்களுக்காக ஊழியம் செய்கிறவர்களுக்காக நாம் உண்மையாய் கொடுக்கும் பொழுது, நிச்சயமாய் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அளவுக்கு அதிகமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ 100 ரூபாய் கொடுத்தனா ஆண்டவர் என்ன 1000 ரூபாய் கொடுப்பார். நம்முடைய ஆண்டவர் மேலானவர், பெரியவர், பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அதுதான் மக்கதோனியா நாட்டு மக்கள் என்ன பண்ணாங்க? அவர்கள் உபத்திரம், கொடிய தரித்திரம் இருந்தாலும் அவர்கள் திராணிக்கு மிஞ்சி என்ன பண்ணார்கள்? கொடுத்தார்கள். தாராளமாய் கொடுத்தார்கள், மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள், உற்சாக மனதுடனே கொடுத்தார்கள். இன்றைக்கு அப்படி தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் அழைத்திருக்கிறபடினால ஆண்டவருக்காக, அப்படி ஊழியத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? தாராளமாய் கொடுத்து அப்படி ஊழியத்தை தாங்குகிறவர்களாக, அப்படி ஊழியத்தை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கடந்த நாட்களில் கிறிஸ்மஸ் அந்த மால்டோ பிள்ளைகளுக்கான கிஃப்ட், அந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு கவர் கொடுத்த எத்தனை பேர் நாம் உண்மையாய் கொடுத்தோம்? ஏழை பிள்ளைகளுக்கு என்று அது கொடுக்கப்பட்டது. அது கொடுக்குற ஒவ்வொரு பணமும் அது ஏழை பிள்ளைகளுக்கு தான் அது கொடுக்க. எல்லாருக்குமே ஒரு கவர் என்ன பண்ணப்பட்டது? கொடுக்கப்பட்டது. எத்தனை பேர் மனம் முகர்ந்து உற்சாகத்தோடு இது ஏழை பிள்ளைகளுக்கு என்று நாம் கொடுத்துருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எப்படி செய்கிறோம்? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறல்ல, இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்கிறீர்கள் அதை எனக்கே செய்கிறீர்கள். அப்போது நம்ம எப்படி செய்கிறோம் என்பதை நம்ம யோசித்து. அமெரிக்காவில் ஸ்டான்லி டம் என்று சொல்லப்பட்ட ஒரு தெய்வ மனிதர், அவர் என்ன பண்ண, ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிட்டு இருந்தார். அப்போது அந்த பிஸ்னஸ் கம்பெனி ஒன்று வைத்து கொண்டிருந்தார். அந்த கம்பெனியில் அவர் வேலை செய்து கொண்டு இருக்கும்பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். இந்த கம்பெனியில் வருகின்ற எல்லா பணத்தையும் நான் என்ன பண்ணுறேன்? ஊழியத்திற்காக, சுவிசேஷ ஊழியத்திற்காக, இசிசி என்று சொல்லி ஒரு ஊழியம் நம்முடைய இந்திய தேசத்தில், நம்முடைய சபை, நம்முடைய டயசிஸில் அது இசிசி ஊழியம் ஒன்று இருந்தது. இப்போது அது நடந்து கொண்டு இருக்குது. எவ்ரி கம்யூனிட்டி ஃபார் கிரைஸ்ட், எல்லா சமுதாயத்தினருக்கும் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்ற அந்த தரிசனத்தோடு அந்த ஊழியம் செய்து, அதன் மூலமாக தான் இங்கே என்ன பண்ணப்பட்டது? ஊழியங்கள்லாம் நடந்தது. எத்தனையோ தம்பிகள் என்ன பண்ணாங்க? இங்கே வந்து ஊழியம் செய்தாங்க. நிறைய பேருக்கு தெரியும், இசிசி டீம் மூலமாய் ஊழியம் நடைபெற்றது. அந்த ஊழியம் நம்முடைய இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல, பல தேசங்களில் இந்த ஊழியம் நடைபெறுவதற்கு இந்த ஸ்டான்லி டம் என்று சொல்லப்பட்ட தேவ மனிதனுடைய முயற்சினால், அவருடைய தரிசனத்தினால் அந்த ஊழியம் நடைபெற்றது. அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், என்னுடைய கம்பெனி இது, அவர் தான் அந்த கம்பெனிக்கு ஓனர். இந்த கம்பெனியில் இருந்து வருகின்ற எல்லா பணங்களும், அதில் வருகின்ற லாபம் எல்லாமே நான் ஊழியத்துக்காக கொடுத்து விடுகிறேன். அதில் நான் வேலை செய்கின்ற அந்த வருகின்ற அந்த ஊதியத்தை மாத்திரம் எனக்கென்று, அவர் அதில் ஒரு வேலைக்காரனாக தான் என்ன பண்ணாராம்? வேலை செஞ்சார். அந்த ஊதியத்தை மாத்திரம் அவர் எடுத்துக்கொண்டு அதில் வருகின்ற இன்கம் எல்லாத்தையும் ஊழியங்களுக்கு கொடுத்தார். இதன் மூலமாக தேசமெங்கிலும் அந்த ஊழியம் வளர்ச்சி அடைந்தது. அந்த மனிதன் 108 வயதில் தான் மரித்தார். அல்லேலூயா. பூரண வயது உள்ளவராக அவர் மரித்தார். ஏன்னா ஆண்டவருக்காக, அவருடைய ஊழியத்துக்காக கொடுக்கும்போது, அவருடைய ராஜ்ய வளர்ச்சிக்காக, அவருடைய ஊழிய வளர்ச்சிக்காக கொடுக்கும்போது கர்த்தர் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய கம்பெனியும் கர்த்தர் ஆசீர்வதித்து என்ன பண்ணாராம்? பெருக பண்ணினார். யோசிக்கவே இல்லை, எல்லாத்தையும் ஆண்டவருக்காக கொடுத்தார். எனவே என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்காக கொடுப்போம். நம்முடைய ஆண்டவர் கொடுக்கக்கூடியவர். நம்முடைய ஆண்டவர் வாங்கிட்டு அப்படியே விடுகிற தேவன் அல்ல. நீங்கள் அள்ளி கிள்ளி கொடுத்தீங்கன்னா அவர் அள்ளி கொடுக்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் நிறைவாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே உற்சாகமாய் அவருக்கு நாம் கொடுக்க வேண்டும், மனப்பூர்வமாய் அவருக்கு கொடுக்க வேண்டும், உள்ளதை உண்மையாய் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எனவே இந்த நாளில் கூட நம்முடைய ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கார். இந்த வருடத்தில்
ஆண்டவர் மேலான இந்த பூமிக்குரிய காரியங்களை காட்டிலும், பூமியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை காட்டிலும் ஆண்டவர் உன்னதங்களில் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி நாம் என்ன செய்வோம்? பயணிக்க வேணும். ஒருவேளை இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோன்னா பரத்துக்குரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறோம்? இழந்துடுவோம். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் என்ன பண்ண வேண்டும்? கிறிஸ்துவுக்காக ஆண்டவர் எதெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் கொடுத்துட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். இந்த பூமியில் நாம் சேர்த்து வைத்தோம் என்று சொன்னால் ஒரு நாளில் என்ன செய்ய முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆண்டவர் எத்தனையோ உதாரணங்களை நமக்கு காண்பித்திருக்கிறார். ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். 2 பேரும் மரிக்கிறார்கள். ஒரு நாள் லாசரு என்ன பண்ணப்படுகிறான்? ஆபிரகாம் மடியில் கொண்டு போகப்படுகிறான். ஐஸ்வர்யவான் என்ன பண்ணப்படுகிறான்? பாதாளத்திற்கு அவன் போகப்படுகிறான். அந்த பூமியில் அவன் சுகபோகமாய் ஐஸ்வர்யவான் என்ன பண்ணான்? வாழ்ந்தான். லாசரு மிகவும் தரித்திரனாய் காணப்பட்டான். எனவே தேவன் நமக்கு கொடுக்கின்ற இந்த ஒரு வாழ்க்கை அவருக்காக, அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய உன்னத காரியங்களுக்காக நாம் கொடுத்து இந்த உலகத்தில் நித்திய ஜீவனுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ஆண்டவரிடத்தில் நாம் எல்லாவற்றையும் கேட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தரிடம் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருக்கு கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கும்போது நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும், ஆண்டவர் நம்முடைய திருச்சபைக்கும், குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அளவில்லாமல் தந்தருள்வாராக. நாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நாளில் தேவன் நம்மை கொண்டு வந்தவர் உண்மை உள்ளவர். நம்ம அழைத்த தேவன் இதுவரைக்கும் நம்மை அற்புதமாய் நடத்தி ஆண்டவர் ஒரு குறைவின்றும் நம்மை நடத்தியிருக்கிறார். உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மகிமையில் நிறைவாக்கப்படும் என்று சொன்னது போல ஆண்டவர் எந்த இடத்துல நம்மை குறைவுபடுத்துகிற தெய்வன் அல்ல. அவர் நிறைவாக நம்மை நிறைவுபடுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்க நம்மை தாழ்த்தி முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பன், இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான அப்பா, இந்த மத்தியான வேலையில் கூடப்பா உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் நீர் பாராட்டின மேலான கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. அப்பா, நீர் எங்களுக்காய் கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறையா. ஆண்டவரே, நாங்கள் எப்படி உமக்கு கொடுக்க வேண்டும், எப்படி உம்மிடத்தில் கேட்க வேண்டும், எப்படி உம்மை தேட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்கப்பா. நம்முடைய ஆவியின் வழிநடத்தின்படியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மையே நாங்கள் முன்வைத்து, ஆண்டவரே உம்மையே நாங்கள் சார்ந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய இருதயத்தின் ஏக்கத்தை அறிந்தவர்களாக, புரிந்தவர்களாக நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை தாங்கப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆராதனைக்கு முடிவாக நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பாடல் புத்தகத்தில் 392வது பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடலாம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக